بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பெருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த பெருநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி அமைய வேண்டும். அப்போதுதான் அது இறை வணக்கமாக அமையும். அப்போதுதான் அல்லாஹ்விடமிருந்து அதற்கு நற்கூலியை பெற முடியும். பெருநாள் என்பது அது அல்லாஹ்வாக எங்களுக்கு மார்க்கமாக்கிய ஒரு விடயம். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இரண்டு பெருநாள், மூன்றாவது அல்ல. அந்த இரண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னர் மார்க்கமாக்கி தந்த விடயமாகும். அதை எவ்வாறு ரசூலுல்லாஹ் கடைப்பிடித்தாரோ அவ்வாறே முஸ்லிம்கள் கடைப்பிடிப்பது கடமையாகும். ஒரு சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் அதை ரசூலுல்லாஹ் தொழுத முறைப்படி தொழுதால்தான் அதற்கு நன்மை கிடைக்கும். ஃபர்லை தொழுவதை போன்று சுன்னத்தை தொழ தேவையில்லை என்று மனம் விரும்பியபடி தொழ முடியாது. இவ்வாறே பெருநாள் என்பது
அது ஒரு வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி அதற்குள் பண வழக்கங்கள் நுழைந்திருக்கின்றது. எனவே காலத்தால் செய்கின்ற முறையால் செய்ய வேண்டிய இடத்தால் எல்லா வகையிலும் அந்த ரசூலுல்லாவின் வழியை பின்பற்றியதாக அமைய வேண்டும். ஒரு காலத்தில் நபி வழியில் இந்த பெருநாளை கொண்டாடுபவர்கள் இலங்கையில் மொத்தமாக இல்லாதிருந்தது. அல்லாஹ்வின் அருளால் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அடம்பிடித்தவர்களெல்லாம் தங்களின் இடுவாம்பையும் பிடிவாதத்தன்மையும் விட்டுவிட்டு நபி வழியின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எமதூரில் உள்ள மக்களும் இந்த பெருநாளை நபி வழியிலே கொண்டாடுவதற்கு இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும், வரலாம், அல்லாஹு ஆலம். என்றாலும் அதற்கான முயற்சியை நாம் தொடர வேண்டும். மன் சன்ன பில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இஸ்லாத்தில் உள்ள ஒரு அழகான சுன்னாவிற்கு யார் வழிகாட்டினானோ அவனுக்கு அதனுடைய நன்மையும் அதை பின்தேறுபவர்களின் நன்மையும் கிடைக்கும். இலங்கையில் நபி வழியில் பெருநாள் தொழுகை தொழுபவர்கள் மிக அரிதாக இருந்த காலத்தில் நாம் மைதானமாக்கி ஒரு ஜமாத்தாக்கி ஒரு நேரத்தில் ஆண் பெண் ஒன்றாக தொழுகின்ற அந்த வழியை நடைமுறைப்படுத்தி அது ஒவ்வொரு ஊராக தாவி இன்று கிழக்கு மாகாணத்திலே அதிகமானவர்கள் அந்த நபியின் வழியின் பக்கம் திரும்பிவிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு பெருநாளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நோன்பு பெருநாள் தினத்துக்கு போகின்ற போது சில ஈச்சம்பழங்களையாவது ஒத்தைப்படை சாப்பிட்டு விட்டு நாம் அதிகாலையில் வெளியேற வேண்டும். அத்தொழுகை என்பது அதிகாலையில் தொழுகின்ற ஒரு தொழுகையாகும். சூரியன் ஒரு ஈட்டி அளவு உயருகின்ற வரை தொழாமல் இருந்துவிட்டு அதன் பின் தொழுகின்ற ஒரு தொழுகையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயஹ்து முஸல்லாஹும், அவர்கள் அவருடைய தொழுகை இடத்திற்கு ஆலையில் வெளியரங்கி செல்வதற்கு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். எனவே அது அதிகாலையில் தொழுகின்ற ஒரு தொழுகை. எமது பிரதேசங்களில் 10 மணி 11 மணிக்கெல்லாம் தொழுதார்கள். அது அல்லாஹ்வின் அருளால் மாற்றமடைந்து தற்போது ஆரம்ப நேரத்திற்கு வந்து நிற்கிறது. அத்தொழுகையை ரசூலுல்லாஹ் வித்தியாசமாக்கி மைதானத்திற்கு ஆக்கினார்கள். அதனால் அது கட்டாயம் மைதானத்தில் தொழப்பட வேண்டிய தொழுகையாகும். அதை பள்ளிவாயலில் தொழுவதற்கு அனுமதி இருந்திருந்தால் நபிகளார் ஒரு முறையாவது பள்ளிவாயலில் தொழுதிருப்பார்கள். எனவே வசதி இல்லாத நேரங்களில் அவர்கள் கட்டடங்களில் தொழலாம். வெளிநாடுகளில் உள்ளவர்கள், மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள், அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற போது திறந்த வெளியில் தொழுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத வேளையில் அவர்களால் சக்திக்கு உட்பட அவர்கள் தொழ வேண்டி வரும். அப்போது அவர்கள் திறந்த மைதானத்தில் தொழ முடியாததால் 4 சுவருக்குள் தொழுது கொள்ளலாம். மாறாக மத சுதந்திரமும் உரிமையும் இருக்கக்கூடிய எமது நாட்டை பொறுத்தவரை தாராளமாக மைதானங்களில் தொழுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அவர்களின் தொழும் திடலுக்கு போகுமாறு நபிகளார் கட்டளையிட்டார்கள். இந்த விடத்தில் இன்று எங்களுடைய சமுதாயம் இந்த விடயங்களை ஹதீஸ்களில் பார்த்தும், புகாரி ஹதீஸ் கிரந்தங்களில் தொழுகின்ற இடம் முஸல்லா என்பதற்கு பல சான்றுகள், தொழும் இடம் திறந்த இடம் என்பது வந்திருந்தும் பெருநாள் தொழுகையை பாடத்தை எடுத்து புகாரியை பாருங்கள். அழகான முறையிலே நபி வழியில் அந்த பெருநாள் நடைமுறை சொல்லப்பட்டிருக்கிறது.
தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. உங்கள் சகோதரர்களுக்கு அதை எடுத்து காட்டுங்கள். பள்ளிவாசலுக்கு செல்கின்றவர்களை அவர்கள் நிர்வாகிகளாக இருந்தால் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உங்களுடைய பள்ளிவாயல் வருமானத்திற்காக 1,00,000 ரூபாய் வருமானத்திற்காக ஒரு நபி வழியை மௌத்தாக்காதீர்கள். நாங்கள் மார்க்கத்தை வித்த யூத கிறிஸ்தியர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் சட்டத்தை புதைத்து பணம் சம்பாதிப்பவர்கள் அவர்கள் நரகம்தான் செல்வார்கள். இன்று கேட்டால் என்ன கூறுகிறார்கள்? பெரும் பள்ளிவாயல் நிர்வாகிகள், எங்களுக்கு வருகின்ற வருமானம் குறைந்துவிடும். 1,00,000 என்ன, 1 கோடி ரூபாய் வருமானம் பெறட்டும், 100 கோடி ரூபாய் வருமானம் பெறட்டும், அது ஒரு சுன்னாவிற்கு ஈடாகாது. 1000 கோடி வரட்டும், ஒரு சுன்னாவிற்கு ஈடாகாது. ஒருவன் தாடி வைத்திருக்கிறான், நபி வழியில் தாடி வைத்திருக்கிறான். ஒருவர் சொல்கின்றார், உனக்கு ஒரு தொழில் கிடைக்கிறது, ஆனால் நீ தாடியை எடுக்க வேண்டும். ஒரு மாத சம்பளம் 5 லட்சம். அந்த சம்பாத்தியம் ஒரு அல்லாஹ்வை பயந்தவன் செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ்வின் கட்டளையை அப்படியே வாளினால் அறுத்துவிட்டு, கத்தியினால் அறுத்துவிட்டு, வெட்டிவிட்டு காசு சம்பாதிப்பவன் மூமினாக மாட்டான். செய்ய வேண்டும், நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பார்கள். ஒத்துமையை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் ஒத்துமை என்பது பணத்தின் பின்னர் தான். பணமேதான் கடவுளடா என்று அந்நியர்கள் கூறுவதை போன்று பணம் கடவுளாக ஆகிவிட்டது. பணம் எதை சொல்லுகிறதோ அதை செய்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பிற்குரிய சகோதரர்களே, யாருக்கு தெரியாது இந்த சுன்னா? எவருக்கு தெரியாது? சூரியன் இருப்பது உண்மையை போன்று தெரிந்த ஒரு விடயம். இந்த புகாரியை, இந்த முஸ்லிமை வருடா வருடம் கொண்டாடுவதற்காக பள்ளியில் வாசிக்கிறார்கள். வெறும் பரக்கத்திற்கான ஒன்று அல்ல அது. மாறாக அதில் உள்ளது நடைமுறைப்படுத்துவதற்காக. எனவே உங்கள் சகோதரர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அவர்களை வலியுறுத்துங்கள், அவர்களுக்கு அந்த ஹதீஸ்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை எடுத்து காட்டுங்கள். பள்ளிவாயல் நிர்வாகிகள் வருமானங்களை தூக்கி எறிந்துவிட்டு நபி வழியை அவர்கள் ஹயாத்தாக்கட்டும். எனவே ரசூலுல்லாஹ் மலைக்காக ஒரு தரம் பள்ளிவாயலில் தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அது கூட ஆதாரம் அற்ற ஹதீஸ். மலைக்காக மைதானத்தில் தொழுதார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. அது கூட ஆதாரமற்ற ஹதீஸ். காரணம், நபிகளார் காலத்தில் மழை பெய்தால் பள்ளிவாசலே நனைந்துவிடும். அவர்கள் நாம் ஏற்படுத்திய கூரையை போன்று அவர்களின் பள்ளிவாயலுக்கு கூரை கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவையில் மழை பெய்தது. ரசூலுல்லாஹ் சேத்திலே சுஜூது செய்தார்கள். நமக்கு தெரிந்த ஹதீஸ். இச்சோலைகளினால் வெயிலுக்காக அவர்கள் தடுப்பு ஏற்படுத்தி இருந்தார்களே தவிர மழைக்காக தடுப்பு ஏற்படுத்தவில்லை. காரணம், அவர்களுக்கு மழை பெய்வது என்பது ரொம்ப அரிதான ஒரு பிராந்தியத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரி, எனவே இந்த வழியில் இடம், அதில் நபி வழிக்கு மாற்றமாக சமுதாயம் இருக்கிறது. தாராளமாக இந்த ஊர் சேர்ந்து தொழலாம். எவ்வளவு அழகான முன்மாதிரியா இருக்கும். எனது பள்ளி, எனது பள்ளி, எங்களுடைய குடிப்பள்ளி. என்னது இந்த குடி கோத்திரத்தை ரசூலுல்லாஹ் அழித்து ஒழித்தார்கள். குடியெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. குடி வம்சம், ராசாம்பிள்ள குடி, வட்டுக்கத்திர குடி, வடக்கனா குடி, இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இது இந்துக்களிடமிருந்து வந்த ஒரு இந்து பழக்கமாகும். அதை பள்ளிவாயலுக்குள் வைத்துக் கொண்டு நிர்வாகத்திற்காக சண்டை ஒடிப்பதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு ஜாஹிலியா கலாச்சாரம், அறியாமை காலத்து கலாச்சாரம். இஸ்லாத்தில் இருக்கிறது கோத்திர வம்சம், தகப்பன் வழியில் கோத்திரம். அது கூட
லிதஆரஃபு, உங்களை நீங்கள் குடும்பங்களை அறிந்து கொள்வதற்காகவே தவிர ஒருவரை விட ஒருவர் சிறந்தவர் என்பதற்காக அல்ல. எனவே அது ஒழிக்கப்பட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊர் மக்கள் முஸ்லிம்கள் அழகான முறையில் அதை நடைமுறைப்படுத்தலாம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் அந்த தொழுந்தொடலுக்கு போகுமாறு கட்டளையிட்டார்கள். பெண்கள் பரலான தொழுகைக்காக விரும்பினால் பள்ளிவாயலுக்கு வருவார்கள். அவ்வாறு பரலான தொழுகைக்காக பெண்கள் பள்ளிவாயலுக்கு வந்தால் அவர்களை தடுக்க வேண்டாம் என்பது நபிகளாரின் கட்டளை. லா தம்னஉ இமா அல்லாஹ் அனில் மசாஜித், பள்ளிவாயல்களை விட்டும் அல்லாஹ்வின் அடியார்களான பெண்களை நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்பது நபி வழியாகும். பள்ளிவாயலுக்கு வந்தால் அவர்கள் வரலாம். ஆனால் பரலான தொழுகைக்கு மாற்றமாக வருடத்தில் 2 தரம் பெறும் இந்த பெருநாள் நன்னாள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக ஒரு இடத்தில் அவரவர்களுக்கு என்ற பகுதியில் ஒன்றுபடக்கூடிய அந்த நாள் 2 நாள் தான். அதற்கப்பால் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடுவது ஹஜ்ஜிலே. பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் ஒன்றுபடுவார்கள். ஒரு ஊரில் உள்ள எல்லோரும் அங்கே வருவார்கள். பெண்கள் பெண்களை சந்திப்பார்கள் மிக இலகுவான முறை. அந்த இடத்திலே அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து சலாம் கொடுத்து அன்பை பரிமாறி அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொருவரின் வீடு செல்வதென்றால் அது எவ்வளவு காலத்தை எடுக்கும், எவ்வளவு செலவை ஏற்படுத்தும். இன்றைக்கு நிச்சயமாக வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு போகலாம், அவர்களை காணலாம் என்று போகலாம். சென்ற வருடம் பெருநாளிலே கண்டதற்கு இந்த முறையாவது எனது நண்பியை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று போவார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் மாதவிலக்கோடு அவள் தொழ முடியாத நிலையில் இருந்தாலும் அவள் தொழுகின்ற தொடலுக்கு சென்று அங்கே ஓதமாக இருந்து கொள்வாள். அதற்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். அதற்கு வருகின்ற வார்த்தை உமிர்னா அன் நுஹ்ரிஜல் ஹுய்யல வ ஸவாத்தில் ஹுதூர், மாதவிலக்கோடு உள்ள பெண்களையும் நாங்கள் வெளியேற்றுவதற்கு ஏவப்பட்டோம். நாங்கள் வெளியேற்றுவதற்கு ஏவப்பட்டோம். மறைந்திருக்கக்கூடிய கன்னிகளையும் வெளியேற்றுவதற்கு ஏவப்பட்டோம். இப்போதுதான் கன்னிகளை பாதையில் காணலாம். அதற்கு வீடு செல்ல தேவையில்லை. வெக்கம் எடுக்கப்பட்டு ஆண்களோடு சங்கமமாக நடக்கின்ற ஒரு அமைப்பிலே எமது குமரிகள் எல்லாம் இங்கே கட்டவிழ்த்த மாடுகளை போன்று ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மகரம் இல்லாமல் அலைகிறார்கள். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எந்த இடுக்கு முடுக்கெல்லாம் போகிறார்கள். ஆனால் நபிகளார் காலத்தில் கன்னிகள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஜாஹிலியாவிலே திறந்து விடப்பட்டு விரும்பினவன் கை வைத்த பெண்கள் எல்லாம் இஸ்லாம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பளித்து பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் ஒரு பெருமதியான பொருளாக ஆக்கப்பட்டார்கள். வைரங்களை மனிதன் வெளியிலே போட மாட்டான். கருங்கல்லை போடுவதை போன்று மாணிக்க கற்களை மனிதர்கள் ரோட்டில் போட்டு வைப்பதில்லை, அதை பத்திரமாக வைப்பார். இன்னொருவன் அதை பார்ப்பதென்றால் ரொம்ப நிதானமாக உரிமையாளர் எடுத்து காட்டினால் தான் அதை பார்க்கலாம். அப்படித்தான் மாணிக்கங்கள் பாதுகாக்கப்படுவது. சமுதாயத்தின் மாணிக்கங்கள் அந்த பெண்கள். இன்று அது கிடையாது. நாம் எல்லோரும் அழித்து விட்டோம். அதனால் அல்லாஹ் கேவலத்தை தருகிறான். முஸ்லிம் பெண்கள் கிழிக்கப்படுகிறார்கள், மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். எங்கேயும் ரைட்ஸ் கிடையாது. அது இவர்களாக தேடிக்கொண்டது. ரசூலுல்லாஹ் கன்னிகளையும் அந்த பெருநாள் தொழுகைகளுக்கு மறைந்திருப்பவர்களை வெளியேற்றி கூட்டி வாருங்கள் என்றார்கள். தொழுவார்கள். பள்ளி வாயிலிலே இது சாத்தியமில்லை. மாதவிலக்கோடுள்ள பெண்களும் வருவார்கள் என்றால் அது மைதானத்திற்கென்றால் தான் அது சாத்தியமாகும். ஷாபி மதுஹப்படி, ஹனவி மதுஹப்படி, ஹம்பலி மதுஹப்படி, மாலிக் மதுஹப்படி
குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற அறிஞர்கள் ஒரு சாரார் அவர்கள் அந்த சட்டத்தை ஏற்கவில்லை. எனவே ஷாஃபி மத்ஹபினரே, நீங்கள் நபி வழியில் பெருநாள் தொழுகை கொண்டாடுவதில்லையா? பள்ளிவாயலுக்குள் பெண் வர முடியாது என்ற சட்டம் இருக்கின்ற இந்த சட்டத்தில் எப்படி மாதவிலக்குள்ள பெண் பெருநாள் தொழுகைக்கு வருவாள்? ரசூலுல்லாஹ் வெளியிறக்குமாறு கட்டளையிடுகிறார்கள். நீங்கள் வெளியிறங்கி வந்தவளை நீ நுழையக்கூடாது என்று தடுத்து விடுவீர்கள். ஏன்? நபி வழிக்கு புறம்பாக பள்ளியிலே பெருநாள் தொழுகை ஏற்படுத்தினாள். அதனால் தான் மைதானத்திற்கு உங்களின் பெண்களை வெளியேற்றுங்கள். இடத்தால், அமைப்பால், காலத்தால் வித்தியாசப்படுகிறது. எல்லா பெற்றனிலேயும் பெருநாள் தொழுகை வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருநாள் தொழுகையில் திறந்த மைதானத்தில் தொழுவார்கள். தொழுகின்ற அந்த வேளையிலே அவர்கள் ஒரு மிம்பரை ஏற்படுத்தவில்லை. அதற்கு எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. மிம்பர் இல்லை. 2 ஹுத்பா ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. மக்களுக்கு ஒரு உபன்யாசம் தான் நடக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் காட்டிய வரை. மர்வானுடைய காலத்தில் மிம்பர் மைதானத்திற்கு வந்தது. பெருநாள் தொழுகைக்காக மிம்பர் வைப்பது அது மர்வானுடைய ஆட்சி காலத்தில் மைதானத்திற்கு வந்தது. அதுவரை மிம்பரும் இல்லை. நபியோ சஹாபாக்களோ அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள். இங்கே 2 ஹுத்பா எங்கிருந்து எடுத்தார்களோ அல்லாஹு ஆலம். வளமையான பெருநாள் ஜும்மா தொழுகைக்கு 2 ஹுத்பா இருக்கிறது. அதை போன்று அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். எதை ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்களோ அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். நாம் கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் அதிகாரம் கிடையாது. எனவே ஒரு ஹுத்பா, ஒரே ஒரு ஜமாத், 2 ஜமாத்து கிடையாது. அதிகாலையில் வருகின்ற எல்லோரும் ஒரே ஜமாத்தாக தொழுது விடுவார்கள். எத்தனை ஜமாத்தை நடத்துகிறார்கள்? 2, 3, 4? கடைசியாக பள்ளிவாயல் நிர்வாகத்தில் உள்ள ஒரு முக்கியஸ்தர் லேட்டாகி வந்தால் அவருக்கும் ஒரு ஜமாத். இதற்கப்பால் ஆங்காங்க வீடுகளிலே குட்டி குட்டி பெண்கள் ஜமாத். அது எதற்காக? வீடுகளிலே நாங்கள் தராவி தொழுது வைத்தோம். தொழுது வைத்ததால் எங்களுக்கு வர வேண்டிய காணிக்கை அந்த நாளையில் தான் சில்லறையாகவும் மொத்தமாகவும் வந்து சேருகின்ற நாள். அதனால் அந்த காணிக்கையை பெற வேண்டும் என்றால் தொழுவிக்கப்பட்ட பெண்களுக்காக அங்கே வீடுகளில் பெருநாள் தொழுகை காலையில் ஹஸ்ரத் தொழுவிப்பார். அவர் எத்தனை எடுத்து தொழுவிப்பார்? எத்தனை வீடுகளில் தராவி தொழுவித்தாரோ அத்தனை வீடுகளில் பெருநாள் தொழுவிப்பார். இது என்ன? இது என்ன மார்க்கமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கமா? என்ன நடக்கின்றது? சிரிப்பாக இருக்கின்றது, கேலியாக இருக்கின்றது. இந்த மத உருமார்கள் படுத்துகின்ற பாடு. அல்லாஹ் அவர்களுக்கு சாபமிடுகிறான், லானத் செய்கிறான். அல்லாஹ்வின் சாபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மார்க்கத்தை நாசப்படுத்தக்கூடிய மத உருமார்களுக்கு. அல்லாஹ்வின் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விடயத்தை, வெட்ட வெளிச்சமாக வந்த விடயத்தை மறைத்து கூறுவர்கள் மீது அல்லாஹ்வின் நாசம் உண்டாகிறது, சாபம் உண்டாகிறது. இன்னும் யாரெல்லாம் சாபமிடுகிறார்களோ அவர்களுடைய சாபம் உண்டாகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, அதை விட்டுவிட்டு வேறு எந்த நேசர்களையும் பொறுப்புதாரிகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். இது படைத்த ரப்பின் கட்டளை, அரசர்களுக்கெல்லாம் மேலான அரசனின் கட்டளை. அவன் கட்டளை, நான் சொன்னதை நீ செய். ஒரு மூமின் அல்லாஹ்வை பயந்தவன் அதை விட்டும் விலக மாட்டான். அதனால் நபி வழி பிரகாரம் பெருநாளை தொழுவோம். அதிகாலையில் மைதானத்தை நோக்கி செல்வோம். வீட்டில் உள்ள பெண்களை அழைத்து செல்வோம். எல்லோருமாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு
அன்று கட்டுப்பட்டு அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் சொன்ன வழிமுறையான அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்வோம். வயுகப்பிர்ன பிதக்பீரிஹிம். அந்த பெண்கள், பெருநாள் தொழுகைக்கு வந்துள்ள பெண்கள் ஆண்களுடைய தக்பீரோடு சேர்ந்து அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர் ஃபலதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இது எங்களுக்கு திருக்குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனுடைய பெருமையை நீங்கள் எடுத்துச் சொல்வீர்கள். அல்லாஹ் மகத்துவமானவன், மிகப்பெரியவன், மாபெரியவன். அவனுக்கு பெரிதாக ஒன்றுமே இல்லை. எனவே அவனுடைய பெருமையை எடுத்துச் சொல்கின்ற நாள் இந்த பெருநாள். அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள் இந்த பெருநாள். அதற்கு என்ன செய்யட்டுமாம்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லட்டுமா? படைத்த ரப்பினுடைய பெருமையை புரிந்து தக்பீர் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று குர்ஆன் சுன்னவாதிகள் கூட தக்பீர் சொல்ல பெயருகிறார்கள். ஏதோ பெயர்கின்றவர்களை போன்று இருக்கிறார்கள். பெயர்வதெல்லாம் பெயர்கின்றவர்களை போன்று இருக்கிறார்கள். சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்றால் தான் சொல்வார்கள். இல்லாடி மௌனிகள். தக்பீர் வருவதில்லை. இது ஒரு இபாதத். தக்பீர் சொல்வது எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஹஜ்ஜிலே சொல்கிறோமே, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய திக்ரை கொண்டு பெருமையை உயர்த்துகின்ற ஒரு நாள், சத்தமாக உயர்த்தி இறைவனுடைய பெருமையை வலுப்படுத்துகின்ற நாள், அது பெருநாள். மற்ற நேரங்களில் இறைவனின் திக்ரை மெதுவாகத்தான் கூற வேண்டும். இறைவனை துதிப்பதற்காக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் தனித்தனியாக சொல்லலாம். இந்த நாளையில் அவர்கள் சத்தமாக எல்லோரும் சொல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மாதிரி பெருநாளை கொண்டாடுவோம். ஆனால் என்ன நடக்கிறது? அந்நியர்கள் தங்களுடைய பெருநாளை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வெளிச்சுடுவார்கள். அது கிறிஸ்டியர்கள், வேற்று மதத்தவர்கள் சுடுவார்கள். அது அவர்களின் கலாச்சாரம். எங்களுக்கும் வெளியிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சந்தோஷம் வந்தால் கைதட்டுவார்கள். இஸ்லாத்திற்கும் கைதட்டுவதற்கும் என்ன சம்பந்தம்? நான் எதிர்பாராத சந்தோஷம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. திம்மினாலே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோம். ஏன்? ஒரு சங்கடமான நிலையில் இருந்த அந்த திம்முதல் எங்களை காப்பாற்றுகிறது, வெளியேற்றுகிறது. வெளியேற வைத்தவன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ். அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோம். எனவே பெருநாள் நாளையில் இறைவனை புகழ வேண்டும், பெருமையை எடுத்துச் சொல்ல வேண்டும். என்ன செய்கிறார்கள்? வெடிச்சுடுகிறார்கள். வியாபாரிகளே, உங்கள் கடைகளில் உள்ள வெளிகளை அகற்றி விடுங்கள். அது பழத்தை வீண்விரயம் செய்வதாகும், வீணான ஒன்றாகும். ஒரு அரசியல் வெற்றியோ வேறு எந்த வெற்றியோ சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்களா? லட்சக்கணக்கான பணங்களை வீண்விரயம் செய்கிறார்கள். திட்டத் தெளிவான ஹராமாகும். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். பணத்தை வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். ஷைத்தான் எங்கே போவார்? சொர்க்கத்திற்கா? அவர் போகின்ற இடம் நரகலோகம். அவரின் சகோதரர்கள், நண்பர்கள் எங்கே போவார்கள்? அவர்களும் அங்கேதான் போவார்கள். எனவே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக, அது அரசியல் சந்தோஷமாக இருக்கட்டும், வேறு எந்த சந்தோஷமாக இருக்கட்டும், வெடில்களை சுட்டி பணத்தை வீணாக்குவது அது ஷைத்தானின் கலாச்சாரம். அந்த ஷைத்தானுக்காக உங்களின் பணங்களை வீணாக்காதீர்கள். நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் என்பார்கள். நான் 20,000 ரூபாய் வெளியில் வாங்க காசு கொடுத்தேன் என்பார்கள். 5,000 ரூபாய் கொடுத்தேன் என்பார்கள். அஸ்தாஃபிருல்லாஹ். உனக்கு ஒரு சந்தோஷமா? அந்த சந்தோஷத்துக்காக ஏதாவது செய்ய போகிறாயா? எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் அல்லாஹ்வின் அருளால் வந்ததா? பணம் இருந்தால் 4 ஏழைக்கு ஆகாரம் வழங்கலாம். அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உன் ரப்பு செய்த அருளை நீ எடுத்துச் சொல்வீராக. எனவே ரப்பு எனக்கு அருள் செய்தால் அதை வெளிப்படுத்துவது அல்லாஹ்வினுடைய ஏழைகளுக்கு தானங்களை வழங்குங்கள். உங்களுடைய சொத்தில் இருந்து
அதை விட்டு வெடில் வாங்குவதற்கு, வெடில் சுடுவதற்காக பணம் சேர்ப்பார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பிற கலாச்சாரங்கள், பிற சமுதாயத்தின் பண்பாடுகள், பாவங்கள், கடையில் உள்ள வெடில்களை அப்படியே இல்லாமலாக்கி விடுங்கள். மண்ணுக்குள்ளே மடுவை வெட்டி போட்டு விடுங்கள். இவ்வளவு காசிக்கு வாங்கியது. அதற்காக சாராயம் ஹராமாக்கப்பட்ட போது சஹாபாக்கள் இருந்த சாராயத்தை குடித்து விட்டு நாம் முடிப்போம் என்று சொல்லவில்லை. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. பீப்பாக்கள் இருந்தது, பாதையிலே ஊத்தி விட்டார்கள். பாதையெல்லாம் சாராயமாக இருந்தது, ஊத்தி விட்டார்கள். படைத்த ரப்பின் கட்டளை வந்தது, சஹாபாக்கள் வழிபட்டார்கள். இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத கலாச்சாரம். பிள்ளை கேட்கும், பாப்பா ஒரு வெடில் வாங்க காசு அங்கும். பிள்ளைக்கு அழகாக புத்தி சொல்ல போடா என்று செல்லாதீர்கள். குழந்தை பிள்ளைகளுக்கு தெரியாது. அது சிறு குழந்தைகள் சமுதாயம் செய்வதுதான் அதற்கு தெரியும். பெருநாள் என்றால் வெடிச்சுடுவது என்பது அதற்கு தெரியும். எனவே சகோதரர்களை அவர்களுக்கு அழகான புத்தி சொல்லி, மகனே இது கூடாது, தக்பீர் சொல்லணும், இதை பழக்குங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலானின் இறுதிப்பத்தில் இருக்கிறோம். இன்னும் 5 நாட்கள் பின்னால் பெருநாள் வரும், அல்லது 6 நாளின் பின்னால் பெருநாள் வரும். உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளைதான், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள். எனவே பிறையை ஒரு முஸ்லிம் பார்த்தால், அது உண்மையான செய்தியாக இருந்தால், அது எல்லோருக்கும் ஒரு பிறைதான். நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரண்டு ரசூலுல்லாஹ் டிவைட் பண்ணி எந்த ஆதாரமும் கிடையாது. ஒருவர் தான் பிறையை பார்த்து நோன்பு நோக்கிறார், பெருநாள் எடுக்கிறார், அல்லது தன் கண்ட ஒருவருடைய சாக்கியம் வருகிறது, அதை எடுப்பார். ரசூலுல்லாஹ் தனது ஊரில், தனது நாட்டில் பிறையை காணவில்லை, தன் சஹாபாக்களோடு நோன்பு பிடிக்கிறார். அவருக்கு செய்தி வருகிறது மறுநாள் மாலை. நேற்று பார்த்த பிறையின் செய்தி அவர்களுக்கு வந்தபோது ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். மறுநாள் காலை தொழுந்துடலுக்கு போக சொன்னார்கள். ஏன்? பெருநாளுடைய நாள். எனவே சகோதரர்களே, நாங்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸின் அடிப்படையில் மாதம் என்பது 29. 29 மாதம் என்பது பிறை தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்ய சொன்னார்கள். நாங்கள் நோன்பை முடித்துக் கொண்டிருக்கிறோம், 29 முடித்து விட்டோம், பிறை தென்படவில்லை. சில மணித்தியாலங்களின் பின் எங்கேயோ பிறை தென்பட்டதாக எங்களுக்கு செய்தி வருகிறது, நிறுவனமான செய்தி வருகிறது. 29 முடிந்து விட்டது, பிறை தென்பட்டு விட்டது. அடுத்த நாள் என்ன நாளாக இருக்கும்? பெருநாளாக இருக்கும். அந்த பிறை எங்களுடைய பிரதேசத்துக்கு முந்தியுள்ள பிரதேசம், அதாவது மகரிப் தொழுகையை எங்களுக்கு முந்தி அடைந்த பிரதேசத்தில் காணப்பட்டாலும் சரிதான், எங்களுக்கு பிந்தி மாரிபை அடைகின்ற பிரதேசத்தில் காணப்பட்டாலும் சரிதான், இந்த நேர காலம் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தவில்லை பிறையை பார்ப்பதற்கு. நாள் 29 முடிந்து விட்டது. மாதம் நல்ல முறையில் வழங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வின் ஹதீஸையே நாங்கள் முற்படுத்த வேண்டும். எங்களுடைய சொந்த சிந்தனைகளை முற்படுத்தக்கூடாது. எங்களுடைய பகுத்தறிவு ஏற்காமல் இருக்கலாம், எங்களுடைய மனநியாயம் ஏற்காமல் இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் 29 நோன்பை முடித்துவிட்டு இருக்கின்ற போது, நோன்பு பிறை தென்படாமல் அவர் 30 ஆக்குவதற்காக நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிற போது, பிறை கண்டதாக செய்தி வந்த போது நபிகளார் எந்த திசை என்று கேட்ட வரலாறு கிடையாது. மதீனாவிற்கு பிந்தி மகரிபை அடைபவர்களாக இருந்திருந்தால் அன்று கேட்டிருப்பார்கள், முந்தி மாரிபை அடைகின்ற பிரதேசத்திலிருந்து வருகிறீர்களா, பிந்தி மாரிபை அடைகின்ற பிரதேசத்திலிருந்து வருகிறீர்களா என்று கேட்டிருப்பார்கள். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. எனவேதான் சகோதரே, 29 மாதம் முடித்து விட்டோமா? பிறையின் செய்தி 10 மணிக்கோ 11 மணிக்கோ 2 மணிக்கோ நடு நிசிக்கோ வருகிறது. மறுநாள் காலை தொழும் தொடலுக்கு வர வேண்டியதுதான், தொழ வேண்டியதுதான். தெரிந்து கொண்டு நாங்கள் நோன்பு நோக்க முடியாது, அது ஹராமாகும். பெருநாளுடைய தினம் பெருநாள் தான் எடுக்க வேண்டும். அன்று
மதீனா நகரத்தின் தூரத்தை விட இன்று டோட்டல் உலகத்தின் தூரம் குறுகியது. டோட்டல் உலகத்தின் தூரம் குறுகியது. இப்போது எனது பயானை அமெரிக்காவில் இருப்பவன் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறிய உலகத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் எனது பயானை கேட்பதாக இருந்தால் அது வீடியோ பண்ணப்பட்டால், அப்படி இல்லை என்ன நடக்கும்? அதை எடுத்துக்கொண்டு பல கிழமைகள் அங்கே எடுத்து செல்ல வேண்டும். நாம் இருக்கின்ற உலகம் குளோபல் உலகம் என்பார்கள். ஒரு உள்ளங்கை உலகத்தில் இருக்கின்றோம். இதற்குள் எல்லாவற்றிற்கும் சட்டங்களில் மொடனை கொண்டு வருகிறார்கள். இதில் மட்டும் இடுவாம்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழு உம்மத்து ஒன்றுபட வேண்டும், ஆனால் ஒன்றுபடவில்லை. இஸ்லாமிய ஆட்சி சர்வதேச ரீதியாக இருக்க வேண்டும், இல்லை, சேறிவிட்டார்கள். இந்த வேளையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் டோட்டல் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அப்போது அந்த கலீஃபா எப்படி நடைமுறைப்படுத்துவாரோ அந்த விதத்தை இப்போது கலீஃபா இல்லாத நிலையில் நாங்கள் சக்திக்கு உட்பட நடைமுறைப்படுத்துவோம். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள். எனவே ஊரால், பிரதேசவாதத்தால், சுய கௌரவங்களின் வாதத்தால், பண மோகத்தினால், பதவி மோகத்தினால் இந்த முஸ்லிம் சமுதாயம் சிதறண்டு போய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், எகிப்திலே எத்தனை உயிர்கள் நாளாந்து இப்போது போய் கொண்டிருக்கிறது. இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற இயக்கம் அவர்கள் அரசியல் களத்தில் பாரிய அளவில் உழுபட்டு நாட்டின் ஆட்சியை பிடித்தார்கள். இப்போது அவர்கள் ஆட்சி பறிக்கப்பட அடுத்த ஆட்சி நடக்கிறது. நாளாந்தம் ரத்தங்களாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ரத்த ஆறு ஓடுகின்ற அளவுக்கு ரத்தம் சேர்த்தால் ஆறாக ஓடும். முஸ்லிம்கள் அல் காத்தில் வல் மக்தூல் பின்னார், கொலை செய்கிறவனும் கொலை செய்யப்படுறவனும் நரகத்திலே என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இதை எதில் சேர்ப்பது? ஒவ்வொருவரும் தங்களை நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் அன்று முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில் யுத்தம் நடக்கின்ற போதே அது ஒரு உண்மையான ஹிலாபத்து நடந்த காலம். சில சஹாபாக்கள் வாளை உடைத்து விட்டு குந்தி விட்டார்கள். இருந்த வாள் கையில் இருந்தால் தான் எடுக்க செல்லும் ஆயத்தை உடைத்தார்கள். கஷ்டப்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக மனிதன் எவ்வளவு முயற்சிக்கிறான். கண் பார்வை தெரியவில்லை என்றால் அந்த கண் பார்வையை மீட்டுவதற்காக எத்தனை முயற்சிகள் செய்கிறார்கள் இல்லாதவர்கள் நாம் பார்க்கிறோம். காணியை வித்து, வீடை வித்து, சொத்துக்களை வித்து ஒரு உடம்பில் உள்ள உறுப்பை காப்பாற்ற பாடுபடுகிறார்கள். ஒருவர் 40 வயது 50 வயது வரை வாழ்வதற்கு, வாழ்ந்து ஆளாகி ஒரு நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஒரு புல்லட்டினூடாக அந்த உயிர் போகிறது. கனப்பொழுதில் எத்தனை உயிர்கள் போகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாருமே ஜிஹாத் என்ற பெயரை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஜிஹாதின் பெயரால் ரத்தார் ஓடுகிற இந்த அநியாயத்தை யார் பார்ப்பது? எத்தனை சிறு குழந்தைகள் நாளாந்தம் ஈராக்கிலே, பாகிஸ்தானிலே, ஆப்கானிஸ்தானிலே, லிபியாவிலே, எல்லா நாடுகளிலும் அந்நிய சக்தி எங்களை ஆக்கிரமிக்க வந்தால் அவர்களுக்கு எதிராக போராடினால் அது ஜிஹாத், அது வேறு விடயம். எங்களின் உயிர்கள், உடைமைகளை, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிதான். ஆனால் இன்று என்ன நடக்கிற அநியாயமாக முஸ்லிம்கள் தங்களுக்குள் வெட்டிக் கொள்கிறார்கள். ரோட்டால் ஒருவன் போகிறான், இவன் எறிகிற குண்டு அவனை தாக்குகிறது. அவன் வீட்டிலே உள்ள ஒரு அப்பாவி, அவனுக்கு சம்பந்தம் இல்லை. யாரெல்லாம் கொல்லப்படுகிறான், ஏன் தான் கொல்லப்பட்டேன் என்று தெரியாத அவலமான நிலையில் இந்த ரமலானுடைய காலத்தில் இருக்கிறார்கள். அங்கே சிரியாவிலே இருப்பவர்கள் ஒரிஜினல் ஷியா. உலகத்திலே ஷியாக்களில் மிக 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 யூத கிறிஸ்தவர்களை விட மோசமான ஷியாக்கள் இருக்கிற நாடு சிரியா. நுசைரிகள் என்று சொல்வார்கள். அந்த ஷியாக்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுகிறது. முஸ்லிம் சமுதாயம் நசுங்குகின்றது. ஏன்?
இதற்கு காரணம் படைத்த ரப்பு எங்களுக்கிட்ட கட்டளையை நாங்கள் விட்டது முதல் அடிப்படை காரணம். முஸ்லிமாக இல்லை. சிங்கள மற்ற இந்து மக்களை விட மோசமான நிலையிலே இவர்களின் ஆடைகள் எத்தனையோ அரபு நாடுகள், கலாச்சாரங்கள். இந்த இலங்கை பௌத்த நாடு, இங்கே ஒரு நைட் கிளப், நேக்கட் டான்ஸ் கிடையாது. ஒரு எகிப்திலே நேக்கட் டான்ஸ் ஹோட்டல்கள், துபாயிலே 24 hours இஸ்லாமிய நாடு. மகா உச்சி கோபுரம் கட்டுகிறார்கள். எதற்கு? எங்களுடைய நாட்டிலே தான் பெரிய கோபுரம் என்று. அது சைனா கட்டினால் அது வேறு, அவர்கள் பௌத்தர்கள். ஒரு முஸ்லிம் கட்டடம் கட்டி பெருமை அடிக்கிறான், கனப்பொழுதில் பறந்துவிடும். பெருமை அடித்து வாழ்கிறார்கள். பெருமை அடித்த சமுதாயத்தை அழித்து காட்டினான். நோன்பு காலம் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழித்த சமுதாயத்துக்கு எதிராக ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்தார்கள். ஆனால் இன்று ஒரு முஸ்லிமை கொலை செய்கிறான். ஆட்சியை பிடித்து என்ன செய்ய போகிறார்கள்? என்ன சாதிக்க போகிறார்கள்? இதனால் தான் ஆட்சிக்காக போராடக்கூடிய சமுதாயமே, முஸ்லிம்களை, இயக்கங்களை வளர்ப்பவர்களே, இதுதான் நடக்கும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலேயும் சிலர் நாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வெறும் முட்டாள்தனமான வாதங்களை, வாலிபர்களை உருவாக்குகிறார்கள். இரத்த ஆறுதானோடு முஸ்லிம் நாடு ஆப்கானிஸ்தான், அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க முடியவில்லை. என்ன நடந்தது? ரஷ்யர்கள் வந்து ஆப்கானிஸ்தானை பிடித்தார்கள். அந்த வேளையில் அந்த ரஷ்யர்களை விரட்டி அடிப்பதற்காக, நாசியர்களை, கம்யூனிஸ்டர்களை விரட்டி அடிப்பதற்காக முஸ்லிம்கள் சேர்ந்து யுத்தம் செய்தார்கள். அவர்கள் போனதன் பின் போராடிய முஸ்லிம்கள் 5-6 குரூப், அவர்களுக்குள் நான் ஆட்சியை பிடிப்பதா நீ ஆட்சியை பிடிப்பதா என்று சின்ன பின்னமாகி போராடி ரஷ்யர்களால் அளிக்கப்பட்ட முஸ்லிம் எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கை முஸ்லிம்கள் தங்களுக்குள் போராடி அழித்துக் கொண்டார்கள். உள்ளங்கள் சீர்வரவில்லை. ஒரு முஸ்லிமின் இரத்தம், மானம், மரியாதை, அதன் பெருமதி உள்ளத்தில் போட்டப்படவில்லை. வெறியர்களாக வளர்க்கப்பட்டார்கள். ஆட்சி ஆட்சி ஆட்சி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது அல்லாஹ் தருவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் சாலிஹான சமுதாயங்களை உருவாக்குங்கள், நல்ல பண்புள்ளவர்களை உருவாக்குங்கள். ஆட்சி இருந்தாலோ இல்லை என்றாலோ அல்லாஹ் நல்ல முறையில் வாழ வைப்பான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், அந்த கிராமத்தவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் ரஹமத்தான வாசலை திறப்பான். சில வசனம் சொல்கிறது, லேஸ்தக்லிபன்னஹும் ஃபில் அர்த், பூமியில் அவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான். எனவே சகோதரர்களே, ரமலானுடைய காலம், ஒற்றுமையா இருக்க வேண்டிய காலம். வேறு உலகத்தில் கண்ணை திறந்து பார்த்தான் நாளாந்தம் பார்க்க முடியாத நியூஸ். இந்த நிலை இந்த நாட்டிலே ஏதோ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமை வேணும். பெருநாளிலே ஒற்றுமையாகவும் வரட்டு பிடிவாதங்களை விடுவோம். எங்கள் வாப்பாமார் செய்ததை நாம் பின்பற்றுவோம் என்று கூறாதீர்கள். அதை அன்று காவிர்கள் சொன்னார்கள். ஒய்தா கீழலோ முத்தபியு மா அன்சலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு பல் நத்தபியு மா வஜத்னா அலைஹி ஆபானா, அவர்கள் கூறுகிறார்கள் எங்களின் மூதாதையர்கள் செய்ததையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் யோசிக்காமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலுமா? அல்லாஹ் கேட்கிறான், சிந்திக்காதவர்களாக இருந்தாலுமா என்று. எனவே சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், நியாயத்தை எடுத்துச் சொல்லுங்கள், சகோதரவாதி ஒன்றுபடுவோம். முஸ்லிம் சமுதாயம் ஒரே நாளில் பெருநாள், அது ஒரு ஒற்றுமை. அதை விட்டுவிட்டு ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, இந்த டிவைட் முஹம்மது நபிகளால் உருவாக்கவில்லை. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த அடிப்படையில் தான் நடைபெறும். இந்த வேளையில் என்ன கேட்கிறார்கள்? முடித்துக் கொள்கிறேன். இங்கே பகல், இங்கே இரவு. இலங்கையிலே பகல், அமெரிக்காவிலே இரவு. அப்ப எப்படி ஒரே நேரத்தில் பெருநாள் எடுப்பது? அன்பிற்குரிய சகோதரர்களே, பெருநாள் எடுக்கின்ற நேரம் காலை பொழுது. நாங்கள் காலையை முதலடைகிறோம். 29 முடித்து விட்டோம். எங்களுக்குரிய காலை பொழுதில் பெருநாளை எடுப்போம். அமெரிக்கர்கள் அவர்கள் அப்போது 29 பிடித்துக் கொண்டிருப்பார்கள். சகர் நேரத்தில் இருக்கலாம். காலை பொழுதில் சகர் பிடித்து விட்டு காலையில் இருப்பார்கள். அப்போதுதான் அவர்கள் 29. அவர்கள் 29 அப்படியே முடித்தால் மீண்டும் அவர்கள் காலை பொழுது அடைகின்ற போது அதே நாள் தான் அவர்களுக்கும் வரும்.
நேரங்கள் வித்தியாசப்படலாம். 29 முடிக்க டோட்டலாக பெருநாள் எடுப்பார்கள். இதில் பல கோணங்களில் கேள்விகள் வரும். இக்கேள்விகளுக்கு பல கோணத்தில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிம்பரில் பேசியிருக்க அது டைம் அவகாசம் இல்லை. எனவே சவால் இப்படி அது சந்தர்ப்பத்திற்கேற்ற அந்த நேர வித்தியாசங்கள் வரலாம். 29 ஒவ்வொருவருக்கும் முடிய அப்படியே அவர்கள் பெருநாள் எடுப்பார்கள். இறைவன் பூமியை உருண்டையாக படைத்ததால் நேர வித்தியாசங்களில் அவை அந்த அமைப்பு இருந்தே தீரும், அது மாற்ற முடியாது. எப்படி காதலர் தினத்தை எடுக்கிறார்களோ இப்படி ஒவ்வொரு தினங்களையும் சர்வதேச ரீதியாக எடுக்கிற போது அவர்கள் அந்தந்த குறிக்கப்பட்ட நேரத்தை, உதாரணம் பகல் 12 மணியை அடைவதாக இருந்தால் ஒவ்வொருவரும் தாங்கள் 12 மணியை அந்த அடைகின்ற போது அந்த 24 மணி தியாலத்துக்குள் தங்களுடைய திருநாளை எடுத்து விடுகிறார்கள் அல்லது தங்களுடைய டேயை எடுத்து விடுகிறார்கள். தங்கள் சக்திக்கு உட்பட முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். நேர வித்தியாசங்களை வைத்துக் கொண்டு சின்னத்தனமான கதைகள் கதைத்துக் கொண்டு ஊராக கூறு பிடித்து இன்று சண்டை பிடிப்புக் கொண்டிருப்பது நியாயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், உங்கள் சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அடுத்ததாக சகோதரர்களே, தர்மத்துடைய நாள், அதிகம் தர்மம் செய்யுங்கள். எங்களது பள்ளிவாசல் இன்னும் இந்த காணி வாங்கினனுடைய கடன் கொடுத்து முடியவில்லை. சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட கடன் இருக்கிறது. தர்மம் செய்யுங்கள், கடனை அடையுங்கள். பள்ளிவாயில் நிர்வாக செலவுக்கு கொடுங்கள். இன்னும் தர்மம் செய்யுங்கள். ஏழை எளிதர்களுக்கு கொடுங்கள். ஜகாத்தும் தர்மமும் ஒன்றாக வந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். வாஹ்ரதாவா அல்ஹம்துலில்லாஹ்.